அறுசுவை உணவுடனும் ஆரோக்கியமான உடலுடனும் நீண்டு வாழ இறைவனை வேண்டுகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகீஸ் கிச்சன். இன்றைக்கி முகீஸ் கிச்சனில் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். நான் இப்போ நல்ல காரம் உள்ள வரமிளகாய் வாங்கியிருக்கேன். இது நல்ல காரம் இருக்கும். நம்ம ஒவ்வொரு மிளகாய் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது நான் காரம் உள்ள மிளகாய் வாங்கியிருக்கேன். இதை நான் ஒரு 2 நாள் நல்ல வெயிலில் காய வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி உடைச்சதும் உடையணும், அந்தளவுக்கு காயணும் மிளகாய். அப்போ தான் நம்ம மிளகாத்தூள் அரைச்சோம்னா அரைப்படுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இந்த அளவுக்கு காய வச்சு இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்போதும் காம்போடு சேர்த்து தான் அரைப்பேன். சில பேர் காம்பு இதுலேருந்து எடுத்துருவாங்க, நான் எடுக்க மாட்டேன். இப்போ நான் 2 கிலோ மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 2 கிலோ மிளகாவுக்கு 1.5 கிலோ மல்லி எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த மிளகாய் நல்லா காட்டமாக இருக்கும். அதனால் 1 கிலோவுக்கு 3/4 கிலோ அளவு. நான் இப்போ 2 கிலோங்கிற வாசி 1.5 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். மல்லியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு காய வச்சுருக்கேன். நல்லா வெயிலில் காய வச்சு இருந்தாலுமே நம்ம ஒரு தடவை மல்லியை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் மிளகாத்தூள் குழம்பு வைக்கும்போது நல்ல மணமாக இருக்கும். மல்லியோட வாசம் தான் குழம்புல அதிகமாக தெரியும். அதுக்காக நான் என்ன செய்வேன், இதை நல்லா வறுத்து எடுத்துப்பேன். இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கிற மல்லியை பாதியாக 2 பாதியாக நான் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சூடு ஏறுற வரையிலும் ஆனில் வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் மாற்றிக்கலாம். நல்லா எல்லா சைடும் பெரட்டி விடணும். நீங்கள் பெரட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அதில் அடி பிடிச்சிரும். அதுக்காக இப்போ இந்த 2 கிலோ மிளகாவுக்கு அளவு 200 கிராம். அதாவது நான் வச்சுருக்கிற டம்ளரால் 2 டம்ளர் போடுவேன். 1 கிலோவாக இருந்தால் 1 டம்ளர் போதும். இதே 2 கிலோவாக இருந்தால் 2 டம்ளர். இப்போ நான் 2 டம்ளர் போடுறேன். 1 கிலோவுக்கு 100 கிராம் சேர்த்தா போதும். இப்போ பாருங்கள், நான் 2 டம்ளர் சேர்த்துருக்கேன். இதில் இப்போ நான் துவரம்பருப்பு 2 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா வறுத்து எடுத்துப்போம். துவரம்பருப்புமே கருகக்கூடாது. நார்மலாக நம்ம அந்த கலர் வர வரையிலும் நல்லா வணக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா இப்போ வறுத்து வந்துருச்சு பாருங்கள். ஓரளவுக்கு நான் அந்த கலர் வந்துருச்சு, ஆனால் கருகுனா மிளகாத்தூளோட அந்த வாசம் போயிடும். அதுக்காக தான் சொல்கிறது. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிப்போம். மல்லியோடு தான் நான் இதை சேர்க்க போகிறேன். இதுக்கு அடுத்து நம்ம பாசிப்பருப்புமே அதே அளவு தான். நான் எந்த டம்ளர் எடுத்துருக்கனோ அந்த டம்ளரில் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 கிலோவுக்கு 100 கிராம். அப்போ 2 கிலோவுக்கு 200 கிராம் மிளகாய் அளவுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்துக்கலாம். இதையே சேர்க்கும்போது ஏற்கனவே தாச்சி சூடாக இருக்குது. அதனால் இதை நீங்கள் சிம்மிலேயே வச்சு வறுத்துக்கணும். இங்கே பாருங்கள், கலர் மாறிடுச்சு. இதை நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ மிளகும் அதே மாதிரி 1 டம்ளர் போடணும். அதாவது நம்ம இப்போ மிளகாய் 2 கிலோ, மல்லி 1.5 கிலோ. மல்லியை சேர்க்கல, மிளகாவுக்கு மட்டும் நான் கணக்கு சொல்கிறேன். இதுவும் நான் 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா 2 டம்ளர் தேவைப்படாது. மிளகு எப்போதுமே அதிகமாக போட வேண்டியதில்லை. அதே மாதிரி மிளகை நல்லா ஓரளவுக்கு வறுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறம் ஜீரகம் 1 டம்ளர். இது இப்போ நான் 2 கிலோவுக்கு 2 டம்ளர் சொன்னேன் பருப்பு. ஆனால் மிளகு ஜீரகம் மட்டும் 1 டம்ளர் சேர்க்கணும். இப்போ இதை நல்லா வறுத்துக்கணும். மிளகு கொஞ்சம் நேரம் வறுத்ததுக்கப்புறம் ஜீரகம் சேருங்க. ஏன்னா ஜீரகம் சட்டுன்னு பொரிஞ்சிரும். அதுக்காக சொல்கிறது. இப்போ நல்லா இதை இளம் சூட்டில் நல்லா வறுத்து விடுங்க. சிம்மிலேயே தான் இருக்கணும் இனிமேல் அடுப்பு. ஏன்னா நம்ம வச்சுருக்கிற தாச்சி அந்த மாதிரி நல்லா வெயிட்டாக கனமான தாச்சியாக வச்சோம்னாக்கா சூடு இருந்துக்கிட்டே இருக்கும். விட்டுட்டிங்கன்னா கருகிரும். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இதை மாற்றிக்கலாம். இதுக்கு அடுத்து வெந்தயம் சேர்த்துப்போம். வெந்தயம் வெறும் 25 கிராம். 2 கிலோ மிளகாவுக்கு 25 கிராம் மட்டும் சேர்த்தா போதும். அதே மாதிரி கடுகும் 25 கிராம் சேர்த்தா போதும். இப்போ வெந்தயம் லேசாக வறுபட்டதும் அதுலேயே கடுகு சேர்த்துடணும். கடுகையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. கடுகு பொரிஞ்சு கலர் மாறணும். அதாவது கடுகு பொரிஞ்சுதுன்னா ஒரு மாதிரி வெள்ளை நிறத்துக்கு வரும். அந்த நிறம் வந்ததுமே நம்ம ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதோடையே சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், டக்குன்னு வெடிக்குது. இப்போ இது பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு தெரியுதா, நல்லா வெடிக்கிறது. இந்த மாதிரி கடுகு வெடிக்கணும். அப்போ பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் இதை பாத்திரத்தில், அதாவது மல்லி கொட்டி வச்சுருக்கேன்னா அதுலேயே தான் எல்லாத்தையும் சேர்க்குறேன். இதையும் அதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நான் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கட்டி பெருங்காயம் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். தூள் பெருங்காயம் சேர்க்கக்கூடாது. நான் கட்டி பெருங்காயம் 50 கிராம் எடுத்திருக்கேன். அதனால் 50 கிராமையும் நான் சேர்த்துக்கிட்டேன்.
வெறும் தாச்சியில் தான் வணக்கணும். இதுக்கு எண்ணெயெல்லாம் சேர்க்கக்கூடாது. தாச்சியை வந்து சிம்மிலேயே வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சு தாச்சிலேயே போட்டு இப்படி பரட்டிகிட்டே இருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா உப்பி வந்துருச்சு. இந்த மாதிரி பொரிஞ்சு வந்துருச்சுனாலே நல்லா அரைப்பட்டுரும். நம்ம வந்து கட்டி பெருங்காயம் தான் நல்ல மனம் இருக்கும், அதுக்காக தான் கட்டி பெருங்காயம் சேர்க்குறது. இப்போ இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற விடணும். பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்கள். இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிப்போம். இப்போ உப்பு வந்து ஒரு கை சேர்த்துப்பேன், ஏன்னா வண்டு பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி. அதையும் அந்த தாச்சியிலேயே போட்டு நான் சூட்லேயே வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்துருக்கேன் பாருங்கள். இப்போ நான் வறுத்து வச்சுருந்த மல்லியிலேயே நம்ம வறுத்த மித்த பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாத்தையும் இதிலேயே சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா ஆற விடணும். சூட்டோடு அரைக்கக்கூடாது. இதை நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் நான் மிஷினில் கொண்டு போய் கொடுத்து நான் வந்து குழம்புக்கு மிளகாத்தூள் அரைச்சிட்டு வர போகிறேன். இது நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி. இதோடு நான் மஞ்சள் சேர்க்க மாட்டேன், ஏன்னா மஞ்சள் சேர்த்தாக்கா ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது, வண்டு வச்சிரும். இதை நான் இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட எப்படி இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், நான் அரைச்ச 2 கிலோ மிளகா, 1.5 கிலோ மல்லி, அது இல்லாமல் இந்த பொருள்லாம் சேர்த்து அரைச்சிருந்தக்கவாசி எனக்கு இவ்வளோ மிளகாத்தூள் வந்திருக்கு. எப்போதுமே மிளகாவோட காட்டம் தான் நமக்கு கணக்கு. அதனால் நீங்கள் வந்து மிளகாய் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மல்லியை எடுத்துக்கணும். இப்போ எல்லாம் சேர்த்து அரைச்சோம்னாக்கா சாதாரணமாக வந்து உங்களுக்கு ஒரு 6 மாதம் வரலும் வரக்கூடிய மிளகாத்தூள் ரெடி ஆகிடும். நான் எப்போதுமே 2 கிலோ அரைச்சிப்பேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அளவுகள் அதே தான், வேறு எதுவும் மாற்றம் இல்லை. அதே மாதிரி நம்ம அரைச்ச உடனே அங்கே அரைக்கிற இடத்துலையே நியூஸ் பேப்பர் போட்டு காய வச்சிடணும். அதாவது அந்த ஹீட்டு வந்து குறையிற அளவுக்கு உணர வச்சிடணும். வீட்டில் வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் மிளகாத்தூளோட கலர் மாறாமல் இருக்கும். எங்களோட குடும்பத்துக்கு நான் இவ்வளோ அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் உங்கள் குடும்பத்தை பொறுத்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அரைச்சிக்கோங்க. இது வந்து 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. எனக்கு இந்த மிளகாத்தூள் நான் இப்போ அரைச்சேன்னா 1 வருஷம் வரலும் இருக்கும். அதே மாதிரி கலர் மாறாது, காரத்தன்மை மாறாது. இது அப்படியே அவ்வளோ சூப்பராக இப்போ எப்படி அரைக்கிறோமோ அது மாதிரி அந்த 1 வருஷமும் இருக்கும். நான் அதனால தான் எப்போதும் 1 வருஷத்துக்கானதை அரைச்சி வச்சுக்கிறது. எனக்கு வண்டும் பிடிக்காது. ஃபஸ்ட்டு ஸ்பூன் மிளகாத்தூள் எப்படி எடுக்கிறனோ அதே மாதிரி தான் கடைசி ஸ்பூனும் இருக்கும். இதே அளவு தான். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டாலே ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த ஒரு தூள் தான் என்னோடய எல்லா சமையலுக்குமே வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இதை வச்சு இந்த மிளகாத்தூள் வந்து சாம்பார், புளிக்குழம்பு, வத்த குழம்பு, மீன் குழம்பு எல்லா குழம்புக்குமே இது யூஸ் பண்ணலாம். அதாவது சிக்கன் மட்டனை தவிர மற்ற எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லா அருமையாக இருக்கும். நீங்கள் இதை வந்து அதே மாதிரி நம்ம கடையில் வாங்குகிற தூள் வந்து அந்த அளவுக்கு மனமாக இருக்காது. அவங்க வந்து என்ன கலக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம மிளகா வாங்கி காய வச்சு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னாக்கா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம கைப்பட அரைக்கும்போது நம்ம சுத்தமாகவும் நல்ல இதாகவும் பார்த்து வாங்கி நம்ம செய்வோம். அதனால தான் சொல்கிறது, நம்மளே அரைச்சிக்கிறது ரொம்பவும் நல்லது. இதில் நம்ம சாம்பார் எது செஞ்சாலுமே நல்ல ருசியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான சுவையில் வீட்டு முறைப்படி குழம்பு மிளகாய் தூள் ரெடி ஆகிடுச்சு. இது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன்னு சொல்லி, அதனால தான் இந்த தடவை போட்டிருக்கேன். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் முகீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.